ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய வேலைகள், அதனால் வர முடியல. இப்போ தான் கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கு, வந்திருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு நட்டுருந்தோம் வயலில். அதே சவுக்கு தான் ஒரே நேரத்தில் தான் நட்டுருந்தோம். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற சவுக்குகள்லாம் இன்னும் வளரலை. பார்த்துட்ருக்கீங்களா எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற சவுக்கிங்கெல்லாம் இன்னும் வளரலை சரியான முறையில். தெரியுதுங்களா? அதை தேக்கு தெரியுதில்ல, அது நம்ம மரம் தான். எப்படி இருக்குது பார்த்துங்க. பற்றி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதுவே 1 2 3 சரவு, நாங்கள் எங்களோட பாஷையில் சரவுன்னு சொல்லுவோம். அதெலாம் சரியான முறையில் வளரலை. ஆனால் 3 சரவுக்கு அப்புறம் அடுத்த 3 சரவு இதை விட பெட்டராக வளர்ந்துருக்கு. பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த 3 சரவு பெட்டராக வளர்ந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்த சவுக்கெல்லாம் பாருங்கள், நடந்து வர்றதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வளர்ந்துருக்கு உயரமாக. அது இன்னும் டவுன்ஃபால்லே இருக்குது. இன்னும் உயரம் பிடிக்கல. அதான் என்ன காரணம். இப்போ பார்த்தீங்களா, திரும்ப இங்கே ஒரு டவுன்ஃபால், ஒரு சரவு மட்டும் ஒரு டவுன்ஃபால் இருக்குது. அதாவது இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தண்ணி இருக்குது தெரியுங்களா, தண்ணி அதிகமாக பாயிற இடம், தண்ணி அதிகமாக நிற்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருக்குது. வளரலை, அதிகமாக வளரலை. தண்ணி கரெக்டான அளவில் இருக்கிற இடம் மட்டும் வளர்ந்துருக்கு. தண்ணி நிறையா நின்றுது. இப்போ மழையெல்லாம் பெஞ்சுதில்ல, அந்த மழையெல்லாம் இந்த வாய்க்கால் ஒட்டில் இருந்த தண்ணி இங்கே நின்றுது. அதனால் அந்த தண்ணி நின்ற இடம்லாம் அப்படியே நின்றுச்சு, வளராமல் அப்படியே ஷார்ட்டாகவே இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே நேரத்தில் நட்டது தான். இதுவே இது மோடு. அடுத்த சருவு பாருங்கள், இது மோடு. இது எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு.